ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா வந்து டோக்கியோவில் இருக்கோம். இந்த ஹோட்டலில் தான் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து போகிறோம். 9 hours கேப்சூல் ஹோட்டல். வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்றதை வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், உள்ளே வந்தோடனே வந்துட்டு இந்த மாதிரி 2 மிஷின் இருக்கும். இங்கே வந்து எழுதி வச்சுருக்காங்க, ப்ளீஸ் செக் யூஸிங் யுவர் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு. இந்த மிஷினில் வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து இந்த கார்டு உள்ள வந்துடும். இதை வந்துட்டு நம்ம உள்ளே போய்ட்டு இங்கே பாருங்கள், இப்போ என்னோடய ரூம் வந்து 402 402க்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இது கதவு திறந்துட்டு நம்ம உள்ளே போனோம். உள்ளே போனோடனே வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. லிஃப்ட்டுமே வந்து இருக்குது. இப்போ பொண்ணுங்க வந்தாங்க அப்படின்னா வந்து உமன்ஸ் ஒன்லி. இந்த லிஃப்ட்டில் வந்து பொண்ணுங்க மட்டும்தான் போகணும். ரூம் வந்து தனித்தனி ரூமு. இது வந்து பசங்களுக்கு, பசங்க மட்டும்தான் இந்த லிஃப்ட்டில் போக முடியும். கார்டு வச்சு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே வந்துட்டோம். இப்போது நம்ம கார்டு வந்து 4th ஃப்ளோர். சிஸ்டமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சின்ன கார்டு தான். இந்த QR கோடு இருந்தால் தான் வந்து நம்ம லிஃப்ட்லேயே ஏற முடியும். அதுவும் இதில் வந்து பசங்க மட்டும்தான் வர முடியும், பொண்ணுங்க மட்டும் தான் போக முடியும். ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மேப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறையா லாக்கர் இருக்குது. இதில் பார்த்தோன்னா 403 401 நம்மால் 402. இந்த 402லையுமே வந்து QR கோடு தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்காங்க. நம்ம டவலு குளிக்கிறதுக்கு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பேக் எல்லாமே நம்ம இங்கே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு சின்ன குட்டி ரூமு. நம்ம பேக் எல்லாமே வச்சுக்கலாம். இங்கே தான் வந்து நம்ம வந்து பேக் வைக்கிறதுக்கான இடம். பேக் வச்சுட்டு உள்ள போய் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்கூட்டி கேமில் இருக்க மாதிரி இருக்குது. திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கான். ஒரு ரூம் வந்து நிறைய ரூம் இருக்குது. இது எல்லாமே வந்து லாக்கரு, ரூம் இல்லை. பேண்ட் ஸ்லீப் பேட், ப்ளீஸ் ரிமூவ் யுவர் ஷூஸ் அண்ட் புட் ஆன் ப்ரொவைட் ஸ்லீப்பர்ஸ். இப்போ இதில் வந்து செருப்பு இருக்கும். ஷூவை கட்டிட்டு நம்ம செருப்பு போட்டுக்குவோம். இங்கே பாருங்கள், இவனே வந்து செருப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரெஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, டவல் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில் வந்து கொடுத்துருக்க செருப்பு போட்டுக்குவோம். பாருங்க, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் வந்து இதுக்கு வந்து பாருங்கள், இதுக்கு வந்து டோர் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் வந்து இதோட டோர் செட்டப்பு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருக்குன்னா வந்து ரூம் லைட் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ ஃபுல்லாக இது பண்ணிட்டோன்னா வந்து இதாகிடுது. இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வந்து உங்களுக்கு எவ்வளோ பிரைட் வேணுமோ அந்த பிரைட்னஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. USB போர்ட்டு கொடுத்துருக்கான். இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்கான். அவ்வளோதான், வேறு எதுவுமே வந்து நீங்கள் இதில் வைக்க முடியாது. நமக்கு வந்து ஒரு பில்லோ வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதுலேயே வந்து ஹோட்டல் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது. அது பண்ணிக்குவோம். ரூம் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி ரேட்டிங்கை தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். பாருங்கள் ரூமை.
வேறு லெவலில் இருக்குங்க. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஜப்பான் ட்ராவல் விளாகில் வந்து இருக்கோம். ஜப்பானை பற்றின டூரிசம் எல்லாமே வந்து இந்த விளாகில் நம்ம போடுறோம். அதனால் வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜப்பான் போகிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஜப்பானில் மஸ்ட் நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு நாளாவது வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ரூமில் வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ரூமில் நான் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.